நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது 2025 ஆண்டிற்கான டிஆர்பியினுடைய முதல் நோட்டிபிகேஷன் ஆனது இன்று வெளியாகியுள்ளது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக அமைதியாக இருந்த டிஆர்பி போர்டானது தற்பொழுது இந்த ஆண்டிற்கான முதல் நோட்டிபிகேஷன். ஸோ எல்லாருமே டிஆர்பியுடைய வருடாந்திர கால அட்டவணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த அட்டவணையை வெளியிடாம டிஆர்பி பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய அட்டவணையை அடிப்படையாக கொண்டு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லா காலேஜ், ஸோ அதற்கான அறிவிப்பு கிட்டத்தட்ட 132 காலி பணியிடங்களை உள்ளடக்கியதாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன். அதனை தொடர்ந்து பிரஸ் நியூஸ் ரெண்டுமே டிஆர்பியோட வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பிரஸ் நியூஸ் நம்ம பாத்தீங்கன்னா பாக்குறோம். இந்த பிரஸ் நியூஸ பார்க்கின்ற பட்சத்துல அரசு சட்ட கல்லூரிகளுக்கான 132 இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கான அறிவிக்கை 2025 ஆண்டிற்கான முதல் அறிவிப்பாக டிஆர்பி பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க அதனுடைய வெப்சைட்ல. 24/1/2025 வெளியிடப்படுகிறது. பாடம் வாரியாக காலி பணியிட விவரங்கள், கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதள வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எப்பன்னா இந்த மாதம் 31ஆம் தேதியிலிருந்து மார்ச் 3ஆம் தேதிக்குள்ள கால அவகாசமானது வழங்கப்பட்டுள்ளது என்பது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி. ஸோ நோட்டிபிகேஷன் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு டோட்டலா எல்லா தகவலும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன செஞ்சிருது, அடங்கிருது. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல 2025 முதல் நோட்டிபிகேஷன். ஸோ டோட்டல் காலி பணியிடங்கள் சரிங்களா, நம்ம ஒருங்கிணைந்த பேராசிரியர், உதவி பேராசிரியர், சட்ட முன் உதவி பேராசிரியர் சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க, ஒவ்வொன்றுக்குமே எவ்வளவு காலி பணியிடங்கள்னு கொடுத்து 132 டோட்டலா. இதுல பிளஸ்ங்கிற பட்சத்துல இனியும் இது பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியது சரிங்களா. ஸோ நோட்டிபிகேஷனுடைய டேட்டு எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓஎம்ஆர் பேஸ்ல இந்த எக்ஸாம் ஆனது நடைபெறும். எக்ஸாமோட டேட்டு 11/5/2025. இது ஒரு டென்டேட்டிவ் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான இறுதி நாள் மார்ச் 3. ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா ஜனவரி 31. ஸோ அதே மாதிரி டீடைல் ஆஃப் வேக்கன்சி பாத்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி 35 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் இதுல கரண்ட் வேக்கன்சி எவ்வளவு, ஸோ எல்லாமே இதுல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியை தொடர்ந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், ஸோ இதற்கான ரிசர்வேஷன் மெத்தட், அதே மாதிரி இதற்கான குவாலிபிகேஷன் என்ன, ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட 41 பக்கங்களுடைய இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்க டிஆர்பி வெப்சைட்ல பார்த்தாலே தெரியும். அனைத்து தகவல்களும் இதுல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் ஆனது நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஆசிரியர்கள் டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கான இந்த நோட்டிபிகேஷனுடைய டீட்டெயில நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல என்ன செஞ்சிருக்காங்க, டிஆர்பியில அறிவிக்கக்கூடிய முதல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பியோட செயல்பாடுங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் செய்வதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க என்பதுதான் இதன் வாயிலாக நம்ம ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கக்கூடியது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.